பாரதி என்கின்ற மாமனிதன் இந்த தமிழ் சமூகத்திலே அதற்கு முன்பு இருந்த தமிழ் கலை இலக்கியம் புலமை என்பதை வேறு வடிவத்திற்கு மாற்றி சாமானியர்களுக்கு தமிழை கொண்டு போய் சேர்த்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் எல்லாம் சரியாக சமமாக அமர்ந்திருக்கிறோம். அது இல்லாமல் இருந்திருந்தால் புலவர்கள் என்பவர்கள் யாராக இருந்தார்கள் என்றால், பாரதிக்கு முன் ஒரு மன்னனை, ஒரு ஜமீன்தாரை, ஒரு பதவியில் இருப்பவரை புகழ்ந்து அவர்களிடத்திலே பரிசில் பெற்று அவர்களை நம்பி வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பதுதான் தமிழும் புலமையும் என்கின்ற ஒரு அளவிலே கட்டமைக்கப்பட்டிருந்த தமிழ் இலக்கிய உலகம். அது முழுவதுமாக கட்டவிழ்க்கப்பட்டு சாமானியனுக்கு தமிழை கொண்டு போய் சேர்த்திய மிகப்பெரிய பெருமை பாரதியாரை மட்டுமே சார். தன் உடலை, தன் உணர்வை, தன் உயிரை, தன் வாழ்க்கையை ஒரு வீணையாக ஒப்பிடுறார். இதை இங்கிலீஷில் மெட்டஃபார் தெரபி அப்படின்னு சொல்கிறாங்க, உருவக கோட்பாடு. அந்த உருவக கோட்பாடு எங்கெல்லாம் காட்டுறாருன்னா, தன்னை வீணையாக காண்பது, பாரத மாதாவை பாஞ்சாலியாக உருவாக்கியது, குயிலை குறியீட்டு பொருளாக ஆக்குவது, சுதந்திர வேட்கையை அக்கினி குஞ்சாக மாற்றுவது, ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை மாயையாக கொள்ளுவது, சமத்துவ உலகத்தை கிருதாயமாக கொள்ளுவது, எல்லாத்துலேயும் அந்த மெட்டஃபர் தெரப்பி. எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி பாருங்க, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சமகாலத்தோடு இல்லாமல் இவ்வளவு காலம் கழித்து உட்கார்ந்து யோசிக்கிறவங்களுக்கு எவ்வளோ தீசிஸ் கிடைக்குது பாருங்க. வாழுகிற காலத்தில் ஒரு கவிஞனுக்கோ ஒரு கலைஞனுக்கோ ஒரு படைப்பாளனுக்கோ மிகச்சரியான அங்கீகாரம் அவர் வாழ்கின்ற காலத்தில் கிடைக்காமல் போனால் அதற்கு பின்னிட்டு எத்தனை முறை அவரை போற்றி புகழ்ந்தாலும் அதில் எந்த பலனும் இல்லைங்க. இன்றைக்கும் பாரதியை பேசிக் கொண்டிருக்கிறோம். வைரமுத்து பாரதியாருடைய இறுதி ஊர்வலத்தை பற்றி ஒரு கவிதை சொல்கின்றார். இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமடா, இது உண்மைகள் உணராத ஊமைகள் பூமியடா, இது உண்மைகள் உணராத ஊமைகள் பூமியடா, இனி நார்ச்சந்தி எங்கும் நாய்களுக்கு சிலை வைப்போம், நன்றி கற்கட்டும் இந்த தேசம் என்று வைரமுத்து ஒரு கவிதை சொல்றார். மண்வெட்டி கூலி தின்னலாச்சே, எங்கள் வாழ்வழியும் வேல்வழியும் போச்சே, விண்முட்டி நின்ற புகழ் போச்சே, இந்த மேதினியில் கெட்ட பெயராச்சே, நானிலகு வில்லினோடு தூணி நல்ல நாதமிகு சங்கொழியும் பேணி பூனிலகு தின்கதையும் கொண்டு நாங்கள் போர் செய்த காலமெல்லாம் பண்டு, கண்ணங்கரிய விரல் நேரம் சில் காற்றும் பெருமழையும் சேரும், சின்ன கரிய துணியாலே எங்கள் தேகமெல்லாம் மூடி நரி போலே, ஏழை எளியவர் வீட்டில் இந்த ஈன வயிறுபடும் பாட்டில் கோளை எளிகள் எனவே பொருள் கொண்டு வந்து சொல்ல துடிக்குதடா நெஞ்சம் வெறும் பஞ்சம் என்று. தோட்டங்கள் கொத்தி செடி வளர்க்க சொல்லி சோதனை போடாண்டே, காட்டு மழை குறி தப்பி சொன்னால் என்னை கட்டியடியாண்டே, ஆண்டே கட்டியடியாண்டே, காட்டு மழை குறி தப்பி சொன்னால் என்னை கட்டியடியாண்டே, ஆண்டே கட்டியடியாண்டே, ஆண்டே கட்டியடியாண்டே. சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டா, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவிர் எண்ணமதை திண்ணமுறு இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். தீமையெல்லாம் ஒழிந்து போம், திரும்பி வாரா என்கின்ற பாரதியின் மந்திர வார்த்தைகளோடு நாம் மறுபடியும் அவன் அருளால் இங்கே சந்திப்போம். வணக்கம்.